great master, Bodhi Dharman. Oh, airport. വന്ന് ആള് വന്ന്. ഫാസ്റ്റാണ് ഭയങ്കര. എൻജോയ് ചെയ്യട്ടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ സൂര്യണ്ണന്റെ 7ാം ഒരു മൂവിയിലെ ആ സോങ് കഴിഞ്ഞതിന് ശേഷം, അതായത് എന്താ പറയുക, ഒരു ഹാർട്ട് ടച്ചിങ് ആയിട്ടുള്ള ഒരു സോങ് വേണമെങ്കിൽ പറയാം. ആ സോങ് കഴിഞ്ഞതിന് ശേഷമുള്ള സീനാണ് വരാൻ പോകുന്നത്. ചീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് സോങ് കഴിഞ്ഞ് ഇനി അടുത്ത നേരെ ബ്രേക്കപ്പ് സോങ് അല്ല, എങ്ങനെ പറയുവാണെങ്കിൽ ബ്രേക്കപ്പ് സോങ് വരാൻ പോകുന്നത്. അല്ല, ഇപ്പൊ കണ്ടത് ബ്രേക്കപ്പ് സോങ് അല്ലേ വരാൻ പോകുന്നു. അതിന് അവര് പരസ്പരം ഇഷ്ടമില്ല, നല്ല ബ്രേക്കപ്പ് ആവും. ചീറ്റിംഗ് സോങ്, ഒരാളുടെ ബ്രേക്കപ്പ് പറഞ്ഞാലോ, വൺ സൈഡ് ലവ് എന്ന് പറഞ്ഞാൽ വൺ സൈഡ് ബ്രേക്കപ്പ്. അത് കൊള്ളാം. എവിടെയോ പോയി 85 93 അല്ലേ? 8 ദിവസം കൂടി ഉള്ളു. 85 93 8 ദിവസം ആളെന്ന് മറ്റേ അരവിന്ദ് പിന്നെ വരുന്നു വേണമല്ലോ. പിന്നെ விட முடியாது. ஏமா பாவமா ராத்திரி தூங்கவே இல்லை. இந்த ஊருக்கு வந்து மதுரிச்சுட்டா கோழி மாதிரி இருக்கான். என் கூட ஒரு 1 hour வரீங்களா? ஆமா, இப்படிதான் கூட்டிட்டு போய் அம்போன்னு விட்டுட்டேன். எங்க அரவிந்த் எனக்கு என்னமா குறை? பேசாத இரு ப்ளீஸ். என் கூட ஒரு 1 hour மட்டும் வாங்க. டேய் போயிட்டு வா. நீங்க வண்டி கிட்ட போங்க, நான் அனுப்பி விடுறேன். അവിടെ തന്നെയാണ് പോയത്. അങ്ങനെയാണ് എഴുതിയേക്കണേ. ഞാൻ വായിച്ചില്ല. வா சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நாம எல்லாம் உண்மையான தமிழர்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வீரத்தையும் நாகரிகத்தையும் இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தாங்களே, அவங்கதான் உண்மையான தமிழர்கள். இது மியூசியம் இல்ல, அப்படி வாழ்ந்த தமிழர்களோட சமாதி. இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்க்கு நம்ம அறிவியல் 500 வருஷம் அட்வான்ஸ் சொன்னா உன்னால நம்ப முடியுதா? ஸ்பேஸ் ரிசர்ச்ல இந்த கால சயின்டிஸ்டுங்க 9 கோள், அதோட பேர் இதெல்லாம் டெலிஸ்கோப் வச்சு சொல்றாங்க. ஆனா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம கோவில்கள்ல நவகிரகங்கள் வச்சு வழிபடுறோமே, எப்படி? பூமியோட எடை எவ்வளவுன்னு ஆரியப்பட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னாரு? நாளைக்கு மழை வரும்னு சொல்றாங்க, வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும் சொல்றாங்க, மழை பெய்யும். இதுதான் மாடர்ன் சயின்ஸ். ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் வர அமாவாசையும் பௌர்ணமியும் இன்னைக்கு திண்ணையில உட்காந்து பஞ்சாங்கத்துல கணக்கு போட்டு சொல்றாங்களே, அது எப்படி? அதுதான் நம்ம அறிவியல். இந்த புக்கை பாரு. இந்த புக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஆனா உனக்கும் இந்த புக்குக்கு சம்பந்தம் இருக்கு. இது எழுதினது யாரு தெரியுமா? கிரேட் மாஸ்டர் போதி தர்மன். ஒரு தமிழன். அவரை இன்னொரு புத்தர்னு சொல்றாரு ஓஷோ. ഓഷോ അവര് ഇതൊക്കെ കാണിച്ചാണ്ടോ ഷോട്ടൊക്കെ. இந்த புக்ல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போலாம். இந்த குழந்தைங்களை பாரு, எல்லாருக்கும் கேன்சர். 7 வயசுல 8 வயசுல கேன்சர். என்ன தப்பு பண்ணாங்க? சிகரெட் குடிச்சாங்களா இல்ல பார்ப்பரா போட்டாங்களா? எதுக்காக சின்ன வயசுல இந்த நோய்? இல்ல മറ്റേത് അങ്ങനെയല്ല പറയാറ്, അങ്ങനെ വരുന്നല്ല പറയാറ്. இவங்க மென்டலி சேலஞ்ச்டு சில்ட்ரன். எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போகும்போது இவங்க மட்டும் உயிருக்கு போராடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஜெனடிக் டிசார்டர், மரபியல் குறைபாடு. ஒரு மனுஷனோட டிஎன்ஏ தான் அவனோட வியாதி, திறமை ரெண்டையும் தீர்மானிக்குது. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலயும் இந்த டிஎன்ஏ இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பரம்பரை வியாதி, பரம்பரை புத்தி ரெண்டும் டிஎன்ஏ மூலமா தான் வருது. ஹார்ட் அட்டாக், மூட்டு வலி, சக்கரை வியாதி, இப்ப பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்திருக்கிற வியாதி, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பரம்பரை டிஎன்ஏல இருக்கு. இப்படி பரம்பரையா வர வியாதிகளையும் குறைகளையும் டிஎன்ஏலயே சரி பண்ண முடியுங்கிறது தான் என்னோட ஆராய்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி மூலமா நம்ம பரம்பரை திறமைகளையும் திரும்ப கொண்டு வர முடியும். ஒரு ஓவியனோட, ஒரு போர் வீரனோட பரம்பரை டிஎன்ஏல அந்த திறமைகள் இப்பவும் இருக்கும்.
அதை தூண்டி விடுறது மூலமா நம்ம அந்த பரம்பரை திறமைகளை திரும்ப கொண்டு வர முடியும். அதை பத்தி தான் போதி தர்மன் 1600 வருஷத்துக்கு முன்னால அந்த புக்ல எழுதியிருக்காங்க. டிஎன்ஏ ரிசர்ச் பத்தி 1600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்ல இருக்கா? இவங்க எல்லாரையுமே நம்ம சாமியா பார்க்காம ஒரு சயின்டிஸ்டா பார்க்கணும். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போதி தர்மனை புதைச்ச இடத்தை தோண்டாங்க. இங்க பாரு, பதப்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்ட போதி தர்மனோட தலைமுடியும் பல் மூலமா அவரோட டிஎன்ஏ கிடைச்சது. இது நான் இன்டர்நெட்ல பார்த்தேன். ഓ എല്ലാം അങ്ങനെ സെർച്ച് ചെയ്ത്. இதுதான் போதி தர்மனோட டிஎன்ஏ. போதி தர்மனோட வம்சாவழிகள், உங்க சொந்தக்காரங்க இப்பவும் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நான் தேடி போனேன். ഓ കാഞ്ചീപുരം കാഞ്ചീപുരത്താണുള്ളത്. നമ്മള് കാഞ്ചീപുരം വഴി പറ്റില്ല. കാഞ്ചീപുരം സാരി കാഞ്ചീപുരം മുതലേ. போதி தர்மனோட டிஎன்ஏ பேட்டர்ன் உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது மேட்ச் ஆகுதான்னு எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ഓ അങ്ങനെയാണ് നോക്കിയത്. ഓ அப்பதான் உங்க சித்தப்பா வீட்டுக்கு போனேன். ബീജം മാറിയണ്ട. அந்த வீட்டுல நான் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். போதி தர்மனோட உருவ அமைப்புல இருக்கிற உன்னோட போட்டோ அங்க இருந்தது. ഓ நீ யூஸ் பண்ண ஒரு பழைய சீப்ல உன்னோட தலைமுடியை எடுத்து நான் நினைச்சது மாதிரியே உன்னோட டிஎன்ஏ பேட்டர்ன் போதி தர்மனோட டிஎன்ஏ பேட்டர்னோட 80% ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் உன்னை தேடி வந்தேன். ആളതൊക്കെ ഭയങ്കര ഈസി ആയിട്ട് ചെയ്യുന്നില്ലേ? சர்க்கஸ்ல நீ அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனப்ப என் ரீசர்ச்க்கு தேவையான எல்லா டெஸ்டையும் அந்த டாக்டர்ஸ் மூலமாவே எடுத்துக்கிட்டேன். போதி தர்மனோட திறமைகள் உன் டிஎன்ஏல இருக்கு. இத ஜெனடிக் மெமரின்னு சொல்வாங்க. அந்த மெமரியை தூண்டும் போது போதி தர்மனோட திறமைகள் உனக்குள்ள வரும். எஸ், 1600 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த போதி தர்மனை அதே திறமையோட திரும்ப வர வைக்க முடியும். ஆனா அவர் திறமையில எப்படி இந்த காலத்துக்கு யூஸ் ஆகும்? போதி தர்மன் மிகப்பெரிய மருத்துவர். நம்ம நாட்டுல ஒவ்வொரு மலையிலும் பல ஆயிரக்கணக்கான நோய்களை தீர்க்கும் அபூர்வ மூலிகைகள் இருக்கு. அதை பத்தின குறிப்புகள் எல்லாம் அடுத்த படையெடுப்புல அழிச்சிட்டாங்க. போதி தர்மனுக்கு ஒவ்வொரு இலையோட பயனும் ஒவ்வொரு வேரோட பயனும் தெரியும். அது இந்த உலகத்துக்கே பயன்படணும். இது எல்லாமே நீ மனசு வச்சாதான் முடியும். இப்ப நான் என்ன பண்ணணும்? 93 വന്ന് 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 ആള് വന്ന് അല്ലേ? എത്തിപ്പോയി. കണ്ണാണ്. അതാണ് പേടിയും അല്ലേ? ആരോടെങ്കിലും മാറ്റിക്കൂടെ? ഇതിനെങ്കിലും ടഫായിരിക്കും. ഇതില്ല ഭയങ്കര സ്ട്രോങ് ആയി കാണിച്ചു ഹോസ്പിറ്റലിൽ വരുന്നതിന് മുന്നേ നമുക്ക് കാണിച്ചല്ലേ. അതുകൊണ്ട് ഇറങ്ങി കിടക്കാൻ തുടങ്ങിയല്ലോ. ഡോഗ്ലി രംഗത്തിറങ്ങി. ഡോഗിന് കുത്തി വെക്കുന്നു. ഓ അത് കറക്റ്റ് ആയിട്ട് കറക്റ്റ് സ്ഥലത്ത് കുത്തണ്ടേ? അതിനാണ് മറ്റേ സാധനം ഇട്ടത്. അനിൽ വരുന്നുണ്ടോ? അതിലൂടെ കാണുന്ന അങ്ങനെയാണ്. என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னன்னு பாரு. ஊசி, மருந்து, கிளவுஸ், பெட்டி. சார், எறும்பு கூட தெரியும் சார். யாரா நீ? ഓൺ ദ സ്പോട്ട് നിർത്താടാ.
ചെയ്യണ്ടേ. പക്ഷെ ആൾക്കാർ അങ്ങനെ ചെയ്യാൻ പറ്റുന്ന കാണിച്ചത്. ഫാസ്റ്റാണ് ഭയങ്കര. വേറെ വരുന്നുണ്ടല്ലോ. പക്ഷെ ഡോഗിന് എന്തോ കുത്തി വെച്ചില്ലേ? കണ്ണ് 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 കണ്ണ്. അവരെന്നെ വെടിവെക്കുന്നു. നന്നായിട്ട് വെടിവെച്ചു. ഇതാണ് ഒരാൾ മതി എന്ന് പറഞ്ഞത്. 1 man army. വേറെ ആരുടെ ആവശ്യമില്ല. ഇത്ര ആൾക്കാർക്ക് ഒന്നും വേണ്ട. ചെയ്യേണ്ട സാധനം ചെയ്യുകയും ചെയ്ത് ഇതല്ലേ അല്ലേ? Operation Red has successfully started. Any victim? 9 policemen. What about the girl? Super. I'll kill her tomorrow. Bodhidharma should not come again. Bodhidharma will not come again. ഓ മനസ്സിലായ. അവർക്ക് അതാണ് മറ്റേ ശ്രുതിഹാസനെ പിടിക്കുന്നത്. ഏകദേശം ശ്രുതിഹാസൻ ബോധധർമ്മനെ കൊണ്ടുവരാൻ പോകുന്നില്ലേ ഏകദേശം മറ്റേ ഇപ്പോഴത്തെ അരവിന്ദിലൂടെ ഇന്റർവെൽ മ്യൂസിക് ഒക്കെ ഉണ്ടാ. എന്ത് മ്യൂസിക് അല്ലേ അത്? അതായത് ആ ഒരു സ്ഥലത്ത് സ്റ്റൈലിഷ് ആയിട്ടാണ് ആ ബീജിയം വന്നത്. ശരിക്കും നമ്മൾ അറിയില്ലേ ഏകദേശം ഈ ഒരു സീൻ എന്ന് പറയുന്ന കംപ്ലീറ്റ്ലി നോളജ് സാധനങ്ങളൊക്കെ നമുക്ക് തരാനുള്ള സാധനമാണ്. അതെ, അതായത് എന്തിനാണ് അവരത് ചെയ്യുന്നത് സംഭവങ്ങളൊക്കെ. പിന്നെ എന്തോ സ്റ്റാർട്ട് ചെയ്തു എന്നാണ് പറയുന്നത്. എന്തോ ഒരു സംഭവം കുത്തി വെച്ചിട്ടുണ്ട് ഡോഗിന്. അതെനിക്ക് തോന്നുന്നു എന്തോരത്തിന്റെ ആരംഭം മാത്രമാണ്. യെസ്, അതിന്റെ കൂടെ തന്നെ മറ്റേ സ്ഥലത്ത് നമ്മളെ സൂര്യനെല്ലാം അറേഞ്ച് ചെയ്തു. ശ്രുതിഹാസൻ എന്തിനാണ് ഇങ്ങനെ വന്നതും അല്ലെങ്കിൽ അത് മാത്രമല്ല ശ്രുതിഹാസനെ തപ്പി തന്നെ ഈ ഡോങ്ലി എന്തിനാ വരുന്നുള്ളത് അവിടെ നിന്ന് പറഞ്ഞ അങ്ങനെയല്ലേ ഇവരെ പിടിക്കണം. കാരണം എന്താ ബോധധർമ്മൻ ഇനി തിരിച്ചു വരാൻ പാടില്ല. കാരണം വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ നമുക്ക് നേട്ടങ്ങളല്ലേ ഉണ്ടാവും. യെസ്, അത് മാത്രമല്ല മറ്റേ മെഡിസിൻ സംഭവങ്ങളെ എല്ലാം അറിയില്ലേ, എല്ലാം അറിയുന്ന ഒരാളല്ലേ ഉണ്ടാവുക. അപ്പൊ അതിന്റെ ഒരു സംഭവമാണ്. അവ ഇൻട്രസ്റ്റിംഗ് സാധനത്തിലാണ് ഇന്റർമിഷൻ വെച്ചേക്കുന്നത്. ഇന്റർമിഷൻ അവിടെ തന്നെ കേട്ടോ. അതായത് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള ഒരു ഏരിയ തന്നെയാണ് അത്. അതായത് ഇനി എന്താ പറയാ ഒറ്റ നോട്ടത്താലെ ആളുകളെ മാറ്റാൻ പറ്റുന്നതാണ് ഇങ്ങനെ ഡോങ്ലി എന്ന് പറഞ്ഞ അദ്ദേഹം. പക്ഷെ സൂര്യണ്ണാണെങ്കിൽ ഇപ്പൊ വേറൊന്നും അറിയില്ല. ഇപ്പൊ അറിയില്ല. പക്ഷെ എന്തായാലും 80% മാച്ചിങ് ആണ്. ആ മെമ്മറീസ് കാര്യങ്ങളൊക്കെ റീകളക്ട് ചെയ്തിട്ട് സംഭവത്തിലോട്ട് വന്നു കഴിഞ്ഞാൽ ചിലപ്പോ ചെയ്യാനും പറ്റും. പ്രസന്റ് ചെയ്യുന്നതാണ് കാണേണ്ടത്. കാരണം അത്രയും വർഷങ്ങൾക്ക് മുന്നുള്ള മെമ്മറി റീകളെ നമുക്ക് ആസ് എ പ്രഷർ എന്നുള്ള രീതിയിൽ നമുക്ക് കണക്ട് ആവണ്ടേ. അതെങ്ങനെ ചെയ്തു വെച്ചിരിക്കും നമുക്ക് നോക്കാം അടുത്ത സീനില്. അത്രയേ ഉള്ളൂ.